சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீராம் நகரில் இயங்கி வரும் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி அரசு பள்ளியில் +2 பயின்ற மாணவ மாணவிகளுக்கு கட்டணம் இல்லாமல் முற்றிலும் இலவசமாக தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்ட நீட் தேர்விற்கான பயிற்சி வகுப்பு அளிக்கப்படுகிறது. மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ளவும். மாநிலங்களவை எம்பியாக சுதாமூர்த்தி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, முழு விவரம் என்ன? இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தியின் மனைவி சுதாமூர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதை பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரம் முன் அறிவித்தார். இன்று மகளிர் தினம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த மகளிர் தினத்தன்று இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் நியமன உறுப்பினராக சுதாமூர்த்தியை நியமித்திருக்கிறார். சுதாமூர்த்தி நாராயணமூர்த்தியின் மனைவி என்பது மட்டுமல்லாமல் பல்வேறு சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் என்பது அனைவரும் நன்றாக அறிந்ததே. அதன் காரணமாகத்தான் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. நாரி சக்தி என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மகளிர் சக்தி என அதற்கு பொருளாகும். சமூக சேவையிலே ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக கல்வி போன்ற துறைகளிலே சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் சுதாமூர்த்திக்கு இது மிகவும் நாரி சக்தியை வலியுறுத்தும் வகையிலே மாநிலங்களவை உறுப்பினராக நியமனம் அளிக்கப்பட்டிருக்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இன்னொரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால், சுதாமூர்த்தியின் மகளான அக்ஷதா மூர்த்தி பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனாக்கின் மனைவி என்பதாகும். ஆகவே பிரிட்டிஷ் பிரதமர் குடும்பத்துடன் உறவினராக உள்ள சுதாமூர்த்தி இந்திய மாநிலங்களவையிலே உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே மிகவும் சுவாரஸ்யமான இந்த அறிவிப்பை சற்று நேரம் முன் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருக்கிறார். கடந்த டிசம்பர் மாதம் புதிய நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட சுதாமூர்த்தி டெல்லிக்கு வந்திருந்தார். அப்போது கூட அவரிடம் பலரும் நீங்கள் மாநிலங்களவைக்கு உறுப்பினராக விரைவில் நியமிக்கப்படுவீர்களா என்று கேட்டபோது அது குறித்து அவர் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. நான் புதிய நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி பார்க்க வந்திருக்கிறேன் என்று மட்டுமே தெரிவித்தார். அவரது கணவரான நாராயணமூர்த்தி பலமுறை நரேந்திர மோடியின் கொள்கைகளை புகழ்ந்து பேசியிருக்கிறார். நரேந்திர மோடியின் கொள்கைகள் வளர்ச்சிக்கான கொள்கைகள், அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது நாராயணமூர்த்தியின் நிலைப்பாடாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் சுதாமூர்த்தி இன்று மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கணபதி, கல்வி, சமூக சேவை ஆகியவற்றில் சுதாமூர்த்தியின் பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. நாராயணமூர்த்தி இன்போசிஸ் நிறுவனத்தை நிறுவிய பிறகு அதன் மூலமாக பெரும் செல்வத்தை ஈட்டினார். அதன் மூலமாக பல தொண்டு நிறுவனங்களை உருவாக்கி அந்த தொண்டு நிறுவனங்கள் மூலம் நாராயணமூர்த்தி மற்றும் சுதாமூர்த்தி கல்வி பணி போன்ற பல்வேறு சேவைகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே பெங்களூருவில் உள்ள நாராயணமூர்த்தி மற்றும் சுதாமூர்த்தி தங்களுடைய இன்போசிஸ் நிறுவனத்தில் இருந்து கிடைத்த லாபத்தின் மூலமாக இத்தகைய தொண்டு நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருவதால் பெங்களூரில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பல்வேறு இடங்களிலே கல்வி மேம்பாட்டு பணி மற்றும் பல்வேறு சமூக சேவைகள் போன்றவற்றிலே அவர்களுக்கு தொடர்ந்து ஈடுபாடு இருந்து வருகிறது. இதற்கு இதற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி சுதாமூர்த்தியின் சமூக சேவையை புகழ்ந்து அவருக்கு இதற்காக மாநிலங்களவை உறுப்பினர் நியமனம் அளிக்கப்பட்டிருக்கிறது எனவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் மகளிர் தினமான இன்று இந்த அறிவிப்பு வெளியாகி இருப்பது மிகவும் சுவாரஸ்யமானதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீராம் நகரில் இயங்கி வரும் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி அரசு பள்ளியில் +2 பயின்ற மாணவ மாணவிகளுக்கு கட்டணம் இல்லாமல் முற்றிலும் இலவசமாக தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்ட நீட் தேர்விற்கான பயிற்சி வகுப்பு அளிக்கப்படுகிறது. மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ளவும்.